ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிபி ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துடலாமா? பிபி ஹவுஸு சும்மா பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக, கோலாகலமாக, அழகாக, கண்ணு கவர்ந்து இழுக்கிற மாதிரி சும்மா கலைநயத்தோடு செஞ்சு செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது விஜய் சேதுபதி. அவர் சும்மா பார்க்குறதுக்கு மாஸாக, ஸ்லிம்மாக, அப்படியே பயங்கர ஸ்டைலோட வந்திருக்காரு. ஸ்டைல் மட்டும் இருந்தால் போதுமா? எப்படி தொகுத்து வழங்குறாருன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்தது யார் அந்த 20 போட்டியாளர்கள் அப்படின்னு தான். கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு உத்து உத்து டிவியே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்க என்ட்ரி. அப்படியே சும்மா அதிரி போச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்தார் பாருங்க ஒருத்தர். நடிப்பு அரக்கன், வேறு யாரும் இல்லை, வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர். உள்ள என்ட்ரி ஆன உடனே அவருடைய நடிப்பை ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்கள் முன்னாடி ஒரு சீனை நடித்து காமிக்கணும்னு சொன்ன உடனே கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி ஒரு தக்கு. நீங்கள் பரிச்சயமானவர்னு காமிக்கிறதை நிறுத்திட்டு 100 நாள் உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு நடித்து காமிங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்தாரு. உள்ளே போய் தலைவர் சும்மா இருப்பாரா? நடிப்பை அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாரு போங்க. கர்ணனையே மிஞ்சிருவார். ரெண்டாவதாக ஒருத்தவங்க என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு இன்ஸ்டாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா பிக் பாஸில் சான்ஸ் தருவாங்கன்னு. இன்ஸ்டா பிரபலமாக இருக்கக்கூடிய அரோரா சின்க்ளீர் தான் இந்த ரெண்டாவது கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை மாற்றிட்டு இவங்களை அரோரா சின்க்ளீர்னு கூப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய நேம் மாறணும்னு இருக்காங்க. அவங்களுடைய நேம் மாறுதா இன்னும் இல்லை மோசமாக போதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். இந்த வரிசையில் 3ஆவதாக பிக் பாஸில் ஜாயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹெப்ஜே. இவர் வாயிலேயே மியூசிக் போடக்கூடியவர். அது என்னங்க வாயிலே மியூசிக் அப்படின்னு கேட்குறீங்களா? சிக் பிக் பாஸ் அப்படி வாயிலே மியூசிக் போட்டு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு காத்திருந்து பார்க்கலாம். 4ஆவது கண்டஸ்டண்ட்டாக களம் இறங்கி இருக்காங்க விஜே பார்வதி. இவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவங்க சர்வைவர் ப்ரோக்ராம் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆனதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு விஜே, நிறைய ஆங்கரிங் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. பேசி இந்த ஹவுஸில் நிறைய நாள் நீடிச்சிருக்க போகிறாங்களா, இல்லை அந்த பேச்சாலேயே வெளியே தள்ளப்பட போகிறாங்களா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னை போல்டுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டெசிஷனையும் போல்டாகவும் ஆனஸ்ட்டாகவும் எடுக்கிறாங்களா, இல்லை இங்கேயும் ஃபேக்காக இருக்காங்களா, இல்லைன்னா ரியலாக இருக்காங்களா அப்படிங்கிறது போக போக பிக் பாஸ் சொல்கிற மாதிரி புரியும். பார்க்க தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸில் அடுத்த கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தோன்னா துஷார். இவர் பார்க்குறதுக்கே என்னடா ஒரு கொரியனை எடுத்துகிட்டு வந்து பிக் பாஸ் ஷோவில் களம் இறக்கியிருக்காங்கன்னு பார்த்தா அப்புறமா தான் தெரிய வருது இவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் அப்படின்னு. அவர் தான் ஏன் இப்படி பார்க்கறதுக்கு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. தன்னுடைய தாத்தா சிங்கப்பூரில் இருக்க ஒரு பெண்ணை மணந்ததுனால ஜீன் வழியாக எங்கள் அப்பாவும் நானும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கோம், ஆனால் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இவருக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஜை உருவாக்கி இவரை வளர்த்து விட்றாங்களா, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னு போக தான் தெரிய வரும். அடுத்ததாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கனி. இவங்க காரக்குழம்புக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு குக் வித் கோமாளியில் சொல்லியிருக்காங்க. காரக்குழம்பு கனி அந்த சீசனில் டைட்டில் வின்னர் ஆனாங்க. காரசாரமாக கனி காரக்குழம்பு மாதிரி விவாதத்தில் இறங்குறாங்களா, இல்லை காரக்குழம்பு சமைச்சு போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் களத்தில் அடுத்ததாக களம் இறங்கியிருக்கவர் சபரிநாதன். இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான 2-3 சீரியலில் லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. இவர் போன வருஷம் பிக் பாஸ் ஷோவையும் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு மெய்யழகன் மாதிரி நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு. பார்க்கலாம் ஃபேக்காக இருக்காரா, இல்லை அவருடைய உண்மையான முகம் இதுதானா அப்படிங்கிறது
அடுத்தடுத்து வர நாட்களில் கண்டிப்பாக வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அடுத்ததாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க பிரபல டைரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா பிரவீன் காந்தி. இவர் ரக்ஷகன், ஜோடி அப்படியான சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்துருக்காரு. இவர் தன்னுடைய அடையாளத்தை தேடி பிக் பாஸுக்கு வந்திருக்காரு. இவருடைய லட்சியம் நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கால்பந்தில் தன்னுடைய அடையாளத்தை நிரூபிச்சிட்ருக்கிற கெமி இப்போது பிக் பாஸில் தன்னை மேலே ஒரு இடத்துல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. இவங்க கால்பந்தில் அடித்து தம்சம் பண்ண மாதிரி பிக் பாஸ்லேயும் பூந்து விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பிக் பாஸ்குள்ளே அடுத்ததாக நுழைஞ்சிருக்க கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தோன்னா மகாநிதி சீரியல்லையும் பிகில் படத்துலேயும் நடிச்சிருக்க ஆதிரை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஷோ மூலயமா 4 டேரக்டர் என்னை பார்த்தா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. இவங்க 4 டேரக்டர் பார்க்குற மாதிரி பிக் பாஸ் ஷோவில் விளையாடுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வரிசையில் அடுத்ததாக களமிறங்கி இருக்கிற கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தோம்னா ரம்யா ஜோ. இவங்க ஒரு கரகாட்டக்கார டான்சர். இவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்ப பாவமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் இருந்துச்சு. இந்த ஷோ மூலயமா இவங்களுக்கு நல்ல உறவுகளும் நல்ல ஆதரவும் கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். அடுத்ததாக பிபி ஹவுஸுக்குள்ளே என்ட்ரானவங்க யாருன்னு பார்த்தோன்னா கானா வினோத். கானா பாடல் மூலயமா மக்களிடையே நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களை பாடியிருக்க கானா பாலா இங்கேயும் பிக் பாஸ் ஷோவில் நல்ல பேரை வாங்குவாரா, விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவாரா, எப்படி நடந்துப்பார் அப்படிங்கிறத போக போக வர நாட்களில் தான் தெரிஞ்சுக்க முடியும். காத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தோன்னா வியானா. இவங்க பார்க்குறதுக்கு ஜெனிலியா மாதிரியே ஆக்ட் பண்ணுறாங்க. உண்மையாகவே இவங்க அப்பாவியாக இருக்காங்களா இல்லை ஷோக்காக தன்னை இப்படி காமிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய பிக் பாஸ் நாட்களில் தான் தெரிய வரும். காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தோன்னா விஜய் டிவியில் சீரியல்ஸ் நடிச்சிட்ருக்க பிரவீன் ராஜவேல். இவர் ஹாலிவுட் படத்தில் நடிக்கணும், அதுக்கான வாய்ப்பை தேடி பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. பில்டப்பெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த பிபி ஹவுஸ்குள்ளே என்ட்ராயிருக்கிறது ஒரு மீனவ பொண்ணு. அவங்க சுபிக்ஷா. இவங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பிரபலமாக இருக்காங்க. தன்னுடைய இனத்துடைய அடையாளத்தை இவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களா, எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக பிக் பாஸ் ஹவுஸில் ஜாயின் ஆகியிருக்க மாற்று பாலினத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அப்சரா சிஜே. இதுக்கு முன்னாடி சீசனில் நமிதா, அதே மாதிரி சிவன் இவங்க ஜாயின் பண்ண மாதிரி இப்போது இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு முன்வைக்கிறாங்க, மக்கள் முன்னிலையில் எப்படி முன்னிலைப்படுத்தப்பட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக சேர்ந்திருக்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா யூடியூப் பிரபலம் விக்கல்ஸ் விக்ரம். இவர் ராவடி பாட்டு மூலயமா ஏஆர் ரகுமான்கிட்டேயும் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு. அடுத்த கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தோம்னா நந்தினி. இவங்க ஒரு தொகுப்பாளினியாகவும் யோகா மாஸ்டராகவும் இருக்காங்க. இவங்க உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ப்ரொஃபஷனலை பார்த்து. அதனால இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி பிக் பாஸ் ஹவுஸில் சஸ்டெயின் ஆகுறாங்க, எப்படி அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் டாஸ்க் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தோன்னா காம்ருதீன். இவர் மகாநதி சீரியலில் லீடிங் ரோல் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப வறுமையான பேக்ரவுண்ட்லேருந்து தன்னுடைய ஐடி வேலையும் விட்டுட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனலான நடிக்கிறத செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸை நோக்கி வந்திருக்காரு. அவருடைய இலக்கு
அடையிறதுக்கு இந்த பிக் பாஸ் உறுதுணையாக இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி இவர் நடந்துப்பாரா அப்படிங்கிறது போக போக தான் தெரிய வரும். காத்திருந்து பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியாக என்ட்ரானாரு பாருங்கள் ஒருத்தர். யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரொம்ப பிரபலமாக பல மாதங்களுக்கு முன்னாடி பல சர்ச்சைகளுக்கு உள்ளான அகோரி கலையரசன் இப்போ அகோரி வேஷத்தையெல்லாம் மறைச்சிட்டு இப்போ புது கலையரசனாக களம் இறங்கியிருக்காரு. இவர் உண்மையாகவே மனம் திருந்திட்டாரா, இல்லை இந்த ஷோக்காக இப்படி ஆக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்துச்சு, இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒன்றா சேர்ந்தது ஒரு வகையில் நல்லதுன்னு இருந்தாலும் மக்களை இவங்க மகிழ்விக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா, இல்லைன்னா மக்கள் இதையெல்லாம் கண்டு ஏமாறுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே, 20 கண்டஸ்டண்ட்டும் 20 விதமாக இருக்காங்க. இவங்களுடைய ஆட்டத்தை வச்சு நம்மளை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறாங்களா, இல்லை வெறுப்பேற்ற போகிறாங்களா, இல்லை கடுப்பேற்ற போகிறாங்களா, இல்லை தெரிச்சு ஓட போகிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். பார்க்க தான் புரியும். பிக் பாஸ் சொல்கிற மாதிரி காத்திருந்து பார்க்கலாம். ஒரு மிக பிரபலமான சேனலில் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோவில் இப்படியான மக்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்க தான் தோணுது. இருந்தாலும் உடனே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பார்க்க தான் தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி சூப்பரான ரிவ்யூவோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.